மேட்டூர் அணையில் இருந்து சம்பா சாகுபடிக்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ள நிலையில் அணையின் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருகிறது. நீர்வரத்து இல்லாததால் விரைவில் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் வெகுவாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ரியாஸ் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். ரியாஸ், மேட்டூர் அணைக்காக நீர்வரத்து முற்றிலுமா நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுற நிலையில தற்போது அணையில நீர்மட்டம் எந்த அளவுக்கு உள்ளது? வணக்கம் மாலதி. அதாவது மேட்டூர் அணையை பொறுத்த வரைக்கும் இன்று காலை 8 மணி நிலவரப்படி மேட்டூர் அணையுடைய நீர்மட்டம் 82.44 அடியாகவும், அணைக்கான நீர்வரத்து 796 அடியாகவும், அணைக்கான நீர் அதாவது டெல்டா பாசனத்துக்காக 12,000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. அணையினுடைய கொள்ளளவு 44.433 டிஎம்சி ஆக இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா கர்நாடக அணைகளில் இருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீரானது தற்போது முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளதால மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தற்போது 700 கனஅடியாக குறைந்துள்ளது. காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பின்படி கர்நாடக அணைகளில் இருந்து மேட்டூர் அணைக்கு சேர்க்கக்கூடிய தமிழக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்கா 10 நாட்களுக்கு காவிரி ஆற்றில் 12,000 கனஅடி திறங்க உத்தரவிட்டது. அதன்படி கர்நாடக அணைகளில் இருந்து திறந்து விடப்பட்ட தண்ணீரானது கடந்த 8ஆம் தேதி மேட்டூர் அணை 76 அடியாக இருந்தபோது தற்போது படிப்படியாக உயர்ந்து தொடர்ச்சியாக கடந்த நீர்வரத்து தொடர்ந்து உயர்ந்தது. தொடர்ந்து அணை மேட்டூர் அணையோட நீர்மட்டம் 87.68 அடியாக இருந்தது. கடந்த 20ஆம் தேதி டெல்டா பாசனத்துக்காக மேட்டூர் அணை திறக்கப்பட்டதால மேட்டூர் அணை தொடர்ந்து சரிந்து வந்துட்டு இருக்கு. அதே போல கர்நாடக அணைகள் இருந்து தண்ணீர் முற்றிலும் குறைக்கப்பட்டதால மேட்டூர் அணைக்கான நீர்வரத்தும் குறைந்துள்ளது. தற்போது மேட்டூர் அணையோடைய நீர் இருப்பும் தொடர்ந்து 6 நாட்கள்ல 6 டிஎம்சி அளவுல குறைஞ்சிருக்கு மாலதி. ரியாஸ், இதே நிலைமை நீடிச்சா சம்பா சாகுபடிக்கு மேட்டூரிலிருந்து நீர் வழங்க வாய்ப்பு இருக்கா? மாலதி, அதாவது இந்த சம்பா சாகுபடிக்கு குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா செப்டம்பர்ல இருந்து ஜனவரி வரை சம்பா சாகுபடி டெல்டா மாவட்டங்கள்ல செய்யப்படுகிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா 56 நாட்கள் தண்ணீர் 56 நாட்களுக்கு மேல இந்த தண்ணீர் தேவைப்படும். தற்போது மேட்டூர் அணையோட நீர் இருப்பு பாத்தீங்கன்னாக்கா 44 டிஎம்சி மட்டுமே இருக்கு. இந்த அணையில இருந்து 12,000 கனஅடி தண்ணீர் திறந்து விடப்படுறதால நாள்தோறும் 1 டிஎம்சி தண்ணீர் அளவு குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதே போல இப்ப இருக்கிற தண்ணி வெறும் 20 டிஎம்சி அதாவது 24 டிஎம்சி அளவுல மட்டுமே சம்பா சாகுபடிக்காக திறந்து விடப்பட முடியும். ஏனென்றால் 18 டிஎம்சி அளவு தண்ணீர் மேட்டூர் அணையில் எப்பொழுதுமே இருப்பு வைக்க வேண்டும். குறிப்பா அங்க இருக்கிற மின்கள் மற்றும் மின் உற்பத்தி போன்ற காரணங்களுக்காக மேட்டூர் அணையில எப்பொழுதும் 18 டிஎம்சி தண்ணீர் அளவு இருப்பு இருக்க முடியும். தற்போது இருக்கிற 44 டிஎம்சி அளவு தண்ணி 22 தினம் அல்லது 24 தினங்கள் மட்டுமே தண்ணீர் திறக்க வாய்ப்புள்ளது. ஆனால் ஜனவரி மாதம் இறுதி வரை இந்த சம்பா சாகுபடிக்காக தண்ணீர் திறந்து விடப்பட வேண்டும். விவசாயிகள் தமிழக அரசு முயற்சி எடுத்து கர்நாடகா வழங்க வேண்டிய தண்ணீரை நிச்சயமாக வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யும் என்ற நம்பிக்கையில் விவசாயிகள் காத்திருக்காங்க மாலதி. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரியாஸ்.